ஹெவன்ல தான் காட் இருக்காரு. எவ்ரிதிங் தட் இஸ் குட் இஸ் இன் ஹெவன். இப்போ நீ ஹெவனுக்கு போனோம்னா நீ என்னவா இருக்கணும்? குட்டா இருக்கணும். ஆனா குட்டுடைய ஸ்டாண்டர்ட் எது? காட். நம்மளால அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நல்லவங்களா இருப்போம், சம்டைம்ஸ் கெட்டவங்களா இருப்போம். Repeatedly we've tried to get to that standard and we failed. But Jesus came and he paid it all. He didn't have to do it. A perfect God, a perfect human who had no sin in him. He died the most undeserving death. Jesus' sacrifice was retroactive. அவருக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் அது அப்ளை ஆகும், அவருக்கு பின்னாடி வரவங்களுக்கும் அப்ளை ஆகும். We had to pay for our sins. பாவத்துடைய சம்பளம் மரணம். இதை புரிஞ்சுக்கோ. there is eternal life, there is heaven or hell. இது ரெண்டு இடத்துல தான் நீ வந்து உன்னோட eternal life-ஐ நீ ஸ்பெண்ட் பண்ண போற. heaven வந்து everything that is good, hell வந்து everything that is not good. இப்போ good and not good உடைய டெஃபினேஷன் யார் டிஃபைன் பண்றது? ஆண்டவர் தான் குட் உடைய டெஃபினேஷன். ஹெவன்ல தான் காட் இருக்காரு. ஸோ எவ்ரிதிங் தட் இஸ் குட் இஸ் இன் ஹெவன். இப்போ நீ ஹெவனுக்கு போனோம்னா நீ என்னவா இருக்கணும்? காட் மாதிரி அவரோட கேரக்டர் குட்டா இருக்கணும். ஆனா குட் உடைய ஸ்டாண்டர்ட் எது? காட். இப்போ அந்த ஸ்டாண்டர்ட் யோசித்து பாரு. when somebody says to somebody that they are good, what they mean is generally they are a good person, but they are not the definition of good. The definition of a good is God. அந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை. He is the standard of good. அவர்கிட்ட ஒரு பேட் டீட்ல, ஒரு பேட் தாட்ல, ஒரு ஈவில் தாட்ல கெட்டது எதுவுமே அங்க இல்ல. அதை நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது. பாரு, காம்ப்ரிஹெண்ட்னா அதை நம்ம வந்து யோசிக்கவே முடியாது. அது எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. எதை எடுத்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல ஒரு நல்லது ஒரு கெட்டதுன்னு இருக்கும். ஓகே, இப்போ ஃபோன் எடுக்கிறோம். It's obviously a good thing that we have technology. Smartphone. But there is also a lot of bad things that we can do with it. நம்ம தொடர பார்க்குற இங்கே நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் it will have a good side and it will have a bad side. உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மனுஷனையே கூட, இப்போ மதர் தெரேசாவை கூட எடுத்துக்கோ. ஏன் அவங்க வந்து நம்ம சொல்லும் போது வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க, she's a saintன்னு நம்ம பேசுவோம் ரொம்ப ஹைலி. ஆப்வியஸ்லி she is. அவங்க பண்ண மினிஸ்ட்ரி எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மினிஸ்ட்ரி. பட் they are still human and they will still have a side that is not as good. லைக் நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க நல்லவங்க நமக்கு தெரியும். ஆனால் பட் they'll know that they are like not as good as people conceive them to be. ஸோ அதுதான் வந்து நான் காடுடைய குட்டுடைய ஸ்டாண்டர்ட். இப்போ நம்மளால அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியாது. we can't get up to that standard. we've tried and we've failed. repeatedly we've tried to get to that standard and we failed. இஸ்ரேலுடைய ஜர்னி பார்க்கும்போது தெரியும். அவங்க வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய காரியத்தில் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அற்புதம் செய்வார், ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செஞ்சு ஏசப்பா அவங்களை கூப்பிட்டு வருவார். பட் ஆனால் அது முடிச்சவொடனே எல்லாரும் வந்து பயங்கரம் ஏசப்பா ஆண்டவர்ன்ட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல அதுக்கு ஆப்போசிட் ஆயிடுவாங்க. திரும்ப ஏசப்பா ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார், திரும்ப ஏசப்பா கிட்ட ஆண்டவர் கிட்ட வருவாங்க, திரும்ப கொஞ்ச நாள்ல திரும்பிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து நல்லவங்களா இருப்போம், சம்டைம்ஸ் வந்து டவுட் போடுவோம், சம்டைம்ஸ் கெட்டவங்களாயிடும். சும்மா சிம்பிளாக வச்சுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் நல்லவங்களா இருப்போம், சம்டைம்ஸ் கெட்டவங்களா இருப்போம். இப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவரோட டெஃபினேஷன் என்ன? he is good and he is never changing. he doesn't change, so he is always good. நீ அந்த லெவலில் இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ இந்த ஸ்டாண்டர்டை நம்மளால என்ன பண்ண முடியாது? மீட் பண்ண மேபி பார்க்குறவங்க யாராவது மீட் பண்ண முடியும்னு இருந்தால் எங்களுக்கும் சொல்லி கொடுங்க. யாரால முடியாது. சரி, சாம் சொன்ன மாதிரி கெட்டவங்க கூட இல்லை, கொண்டாத்து முன்னாடி பேசின மாதிரி நீங்கள் யாராவது ஆண்டவரை கொஸ்டின் கேட்டாலும் அதுவும் ஒரு சின்ன மாதிரி தான். சரி, நான் ஏன் அது சும்மா ரொம்ப சீஸியான ஜோக் யாராவது இருந்தால் சொல்லிக் கொடுக்கன்றது ஏன் சொன்னேன்னா, I just want to make a point that nobody is perfect. Like we obviously know, but still nobody is perfect. நம்ம யோசிக்கும் போது நம்ம யாராவது ஒருத்தர் அட்மையர் பண்ணுறோன்னா நம்ம மைண்டில் அவங்களுக்கு கிட்ட இருக்கிற இமேஜ் they are perfect, but nobody is perfect. ஸோ ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் வேறு and he is always good. நம்மளால அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ண முடியாது. இப்போ சரி, நம்மளால் மீட் பண்ண முடியாது. இப்போ நம்மளால் மீட் பண்ண முடியலன்னா நம்மளால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன? hell. Do you want to go to hell? So the alternative is that we end up in hell. இதுதான் நம்மளுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன். ஆனால் God made a way. Enter Jesus Christ. Through Jesus Christ. Yeah. ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்த ஒரு பெரிய அவர் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு போனார். ஆனால் அதோடைய மெயின் ரீசன் he wanted to make a way for us to get back to God, to have a relationship with God, us to have a way to get to heaven. இந்த உலகத்தில் மட்டும் இருக்கிறப்ப மட்டும் அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக ஒரு மீன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இட்டர்னல் லைஃப்பில் பரலோகத்தில் ஆண்டவரோட இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி ஏற்படுத்துறதுக்கு தான் ஏசப்பா வந்தது. ஏசப்பா வந்து நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாருன்னு என்ன மீன் பண்ணுறோன்னா, ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஓகேயா? இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே. ஸோ இப்போ பாரு, ஏசப்பா வந்து என்ன பண்ணாரு? He was blameless, he was sinless, he was the perfect human.
ஓகேயா அவர் உலகத்தில் இருக்கும்போது he was 100% God and he was 100% man. Human. ஓகேயா அதை நம்ம எப்படி 100% God 100% நம்பரே வந்து அங்கே மேட்ச் ஆகுது. 100% ஆஃப் சம்திங் இஸ் எவ்ரி திங். இன்னொரு 100% எங்கேருந்து வந்துச்சு இதை நம்ம எல்லாம் யோசிக்கவே முடியாது. ஓகேயா ஸோ இட் இஸ் ரியலி ஹார்ட் டு காம்ப்ரிஹெண்ட் இட், பட் தட்ஸ் ஹவ் he was. ஓகேயா ஸோ he was human and he was the perfect human. He was without sin. He was without sin. He was perfect. He did everything God wanted him to do. இப்போ டெஃபினேஷன் இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி யூ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட்லி குட் டு கெட் டு ஹெவன். இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஹியூமன் போய் பரலோகத்துக்கு போக முடியுமா? யாரால போயிருக்க முடியும்? ஏசப்பானால. ரொம்ப ஐரானிக்கா இருக்குல்ல, ஏசப்பானால மட்டும்தான் போயிருக்க முடியும். ஆனால் a perfect God, a perfect human who had no sin in him, he died the most undeserving death. He was crucified. The pain. He was crucified. It was very painful. He died the most undeserving death, all to pay away the debt that we owed God. நம்ம பட்ட கடனை தீர்க்க. ஓகேயா ஸோ வந்து நம்ம பண்ண பாவம், we were sinful. நம்ம வந்து எல்லாருமே நம்ம வந்து பாவம் செஞ்சுருக்கோம். ஸோ we were sinful. We had a debt to pay. We had to pay for our sins. பாவத்துடைய சம்பளம் மரணம். But Jesus came and he paid it all. He didn't have to do it. The thing that makes his death unique is he was perfect, he was sinless. He didn't have to do it. The only person that wasn't deserving of death was Jesus. But he died the most gruesome death. So இதனால வந்து he bore all of our sins together. Jesus' sacrifice was retroactive. ரெட்ரோஆக்டிவ்னா அவருக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் அது அப்ளை ஆகும், அவருக்கு பின்னாடி வரவங்களுக்கும் அப்ளை ஆகும். இது முடிச்சுட்டு இது பண்ண உடனே ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த பாவத்தை ஜெயிச்சதுனால he overcame death, he paid our debts and he set us free. We don't owe sin anymore. நம்ம வந்து பாவம் செஞ்சதுனால we don't have a debt to pay because for those who believe in Jesus. இப்போ ஏசப்பா வந்து நமக்காக பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ this is available. இதுதான் வந்து நம்ம salvation சொல்கிறோம். இதுதான் ஓகேயா. இப்போ வந்து we have a way available for us to get to God and heaven. It is available. There's still one part remaining for us to get there. We have to place our faith in that. By grace through faith. இதை ஞாபகம் வச்சுக்கணும். By grace through faith. Ephesians 2 verses 8. For by grace you have been saved through faith. By grace, we were not deserving of this. ஆண்டவருடைய அன்புக்கு we were not deserving because we were sinful. And our doubt பட்டனே இருந்தோம் அந்த டைம். We were sinful. சிம்பிளா சொல்லிக்கலாம். We were sinful. We were not deserving of his love. But by grace. Grace ஓட definition என்ன? You don't deserve it but still you get it. That's grace. Gift like love gift அந்த மாதிரி. Okay, yeah. He loved us so he made this available because he's gracious. Okay, அதுதான் கிரேஸ். இப்போ இந்த கிரேஷியஸாக நம்ம கொடுத்துருக்குற இந்த கிஃப்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேணும்? ஃபெய்த். ஸோ அதுதான் பை கிரேஸ் திஸ் இஸ் அவைலபிள் டு அஸ் அண்ட் பை ஃபெய்த் யூ ஆக்சஸ் திஸ் சால்வேஷன். ஸோ வார்ம் பார்ட் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் ஃபெய்த் இன் Jesus. John chapter 1 verses 12. But as many as received him, to them he gave the right to become the children of God, to those who believe in his name. யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறாங்களோ he gave the right to become children of God. Children of God na the firstborn of God is who? Adam. No, Jesus, bro. He's the firstborn. அவர்தான் வந்து நம்ம ரோமன்ஸ்ல இருக்கும். அது ரோமன்ஸ்ல பாலோட லெட்டர்ஸ்ல இருக்கும். He's the firstborn. அவர் மரிச்சு உயிரோட கூட எழுந்தது வந்து he's the first. நம்ம எல்லாம் அவரோட கூட சேர்ந்து joint heirs என்ற மாதிரி. We are all his brothers and sisters என்ற மாதிரி. ஓகேயா. we are part of Jesus. அவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் அண்ணா அந்த மாதிரி. ஓகேயா. ஸோ he is the firstborn. ஸோ யாரெல்லாம் வந்து அவரில் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் he gave the right to become children of God. Recommendation quota. Recommendation quota. This is what is salvation. God made a way available for us to get closer to him, to live with him for eternity. That was made available to us by grace through Jesus. Now we have to put our faith in Jesus to access that salvation. இதுதான் வந்து salvation.